சிவாய. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியமே. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியமே. காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே. பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், ருத்ரம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியமே சிவரகசியமே. முன்னேறும் பின்னேறும் என் தோழா, மூவனையும் ஓரணைதான். முன்னேர் உழுதுமிட என் தோழா, முகவெல்லை காளையடா. காளை சித்தர். பௌர்ணமி எப்போ வருது? எது கேக்குறீங்க விஜய்? அந்த பூஜைக்கு கண்டிப்பா நான் போவேன். நம்ம சித்தவனம் போறோமா இல்லையா? இல்ல, நான் வரப்போறதில்ல. கோவில்ல நின்று பிரசிடென்ட் கிட்ட பிராமிஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஊர் கட்டுப்பாட்டை மீற மாட்டேன்னு. இப்போ ஓலையும் வந்தாச்சு. கண்டிப்பா இதை மதிச்சு தான் தீரணும். என்ன வைத்தியர், எங்க அக்காவுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதுன்னு தோணுது. என்னையும் கூட கூட்டிட்டு போவீங்களா? உத்தரவு கிடைச்சிடுத்துடா. கண்டிப்பா நீயும் என் கூட வர. அப்படியா? உத்தரவு எப்படி கிடைச்சது? நீ உண்மையானவன்டா. என்னை பொறுத்த வரைக்கும் நீயே பாதி சித்தரடா. அப்பா நான் கிளம்புறேன். வைத்தியரே ஒரு நிமிஷம், நானும் வைத்தியரோட போயிட்டு வரேன் சார். நான் கிளம்புறேன். ஓகே, வரேங்க. வாங்க. என்னாச்சு? பிச்சுமணி கிட்ட கேட்டேன், அவன் எல்லாமே சரியா பண்ணதான் சொல்றான். அப்ப எப்படி தப்பு நடக்கும்?
அவன் ஒருத்தரை சந்தேகப்படுறான். யார? பிச்சுமணி உங்க மாமாவை சந்தேகப்படுறான். What are you saying? ஆமா சார். 1 minute. என்ன சார் பாக்குறீங்க? இப்போ சொல்லு. சார், கோயிலில் நீங்களும் நானும் பேசிட்டு இருந்தது, நான் பிச்சுமணிகிட்ட பேசுனது, இது எல்லாமே உங்க மாமா கவனிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. நானும் ஒரு சில இடத்துல பார்த்தேன். நாம பேசுனது ஒட்டு கேட்ட மாதிரியே இருந்தது. அப்புறம் பிச்சுமணி சொன்னான், ஏதோ பூ எடுத்து கொடுக்குற மாதிரி திருவிழா மேடை பக்கம் வந்திருக்காரு. திரும்பும்போது கூட அவன் மேலே இடிச்சிருக்காரு. அதனால கோல்மால் வேலை ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு அவன் சந்தேகப்படுறான். எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு சார். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் இங்கே இருக்கிறது அவர் பிடிக்கல தான் சார். நாங்கள் செய்ய வேண்டியதை ஒழுங்காக செஞ்சுட்டோம் சார். எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மாமா தானே நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன் சார், எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் திரும்பி ஊருக்கே போயிடுவீங்களா? நான் ஒரு காரியத்தில் இறங்கிட்டேன்னா எப்படியாவது அதை சக்சஸ் பண்ணாம ஓய மாட்டேன். அதனால என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். என் அப்பா முகத்துல நான் முழிக்க மாட்டேன். இவங்க ஏதோ ஆபத்து வந்துரும் என்ன பயமுறுத்துறாங்க. எந்த ஆபத்தும் என்கிட்ட நெருங்க முடியாது. என் அப்பா இந்த ஊர்ல பிறந்தவர் தானே. யாரும் நான் இங்க பிறக்கலன்னு சொன்னா இந்த ஊர் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு சொந்தக்காரனாகவும் நான் தயங்க மாட்டேன். சோ நான் இங்க தான் இருக்க போறேன். சுகர் ஃபேக்டரி கூடிய சீக்கிரம் நான் ஆரம்பிக்க தான் போறேன். என்னை தடுக்க யாராலையும் முடியாது. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கே இந்த ஊரை விட்டு கிளம்புறீங்களோன்னு ரொம்ப பயந்தேன் சார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன். ஏதாவது அவசரம்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். வரேன் சார். எல்லா குழப்பத்துக்கும் காரணம் நீங்க தான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அம்மா, அம்மா, வாவள்ளி, அப்பா மூலிகைலாம் உங்ககிட்ட கொடுத்து விட்டாரா? என் பொண்ணுக்காக நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க. நான் வந்து வீட்டுல வாங்கிக்கிறேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இது என்னமா பெரிய அலைச்சல்? அப்பா எப்ப மூலிகை பறிச்சுட்டு வருவாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் தினம் வந்து பிருந்தாக்காவை பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும். அக்கா, 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 ஏன் இப்படி இருக்கீங்கக்கா? பேசுங்கக்கா. அக்கா, நான் பேசுறதாவது கேக்குதா? அண்ணா எங்கம்மா? கண்ணா வயலுக்கு போயிருப்பாம்மா, இல்லைன்னா புஸ்தகம் எடுக்க போயிருப்பா. அப்பா பிருந்தா அக்காக்கு மூலிகை பறிக்க சித்தவனத்துக்கு போறாங்க. அண்ணனும் கூட போறாங்க. என்னம்மா சொல்ற? அண்ணன் போறது எனக்கு பயமா இருக்கு. போக வேணா நீங்களாவது சொல்லக்கூடாதம்மா. நீ என்ன சொல்ற? கண்ணா சித்தவனத்துக்கு போறானா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதம்மா. என்னது, உங்களுக்கு தெரியாதா? தோ அண்ணனே வந்துட்டாங்களே. அடடே வள்ளி, எப்போ வந்த? இப்பதானே வந்தேன். சரி வரேன். கண்ணா நில்ல.
வைத்தியர் கூட சித்தவனத்துக்கு நீ போக போறியாமே? ஆமாம்மா, அதுக்கு என்ன? ஆமாவா? என்னடா விளையாடுறியா? நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க சித்தவனத்துக்கு போக முடியாதுங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? அப்படி அங்க போனாலும் அவங்களால உயிரோட வர முடியாதுங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? என்னடா யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்த? யாரை கேட்டுமா நான் இந்த முடிவு எடுக்கணும்? வைத்தியர் அக்காக்காக மூலிகை பறிக்க சித்தவனத்துக்கு போறாரு. அவரோட நான் கூட துணைக்கு போறேன், அவ்வளவுதான். வைத்தியர் போகலாம், அவருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா நீ எல்லாம் அங்க போக கூடாது கண்ணா. ஐயோ அம்மா, நான் போறதே நம்ம பிருந்தா அக்காக்காக. சித்தவனம் போனா உயிர் போயிடுன்றதுலாம் மூட நம்பிக்கைமா. நான் சில பாதுகாப்புகளோட தான் போயிட்டு இருக்கேன். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு கண்ணா. இது இருக்கால இவ புருஷனோட நிலைமை என்ன ஆச்சு? ஐயோ அம்மா, முதல்ல வைத்தியரும் முடியாதுன்னு தான் சொன்னாரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஏதோ உத்தரவு கிடைச்சிடுச்சு, நீ என்னோட கிளம்பி வான்னு சொன்னாரு. என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் போறதுதான். என் அப்பா கூட தான் அண்ணன் போறாரு, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாமா. இல்ல வள்ளி, கண்ணை சாமி கும்பிட மாட்டான், சித்தர்களையும் மதிக்க மாட்டான். கண்ணன் கூட உங்க அப்பா போனார்னா அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கண்ணை சித்தவனத்துக்கு போறதை நான் தடுத்தே ஆகணும். அம்மா, ஐயாவோட குருநாதர் காக்கை சித்தர் போய் நீங்க பாருங்கம்மா. உங்களுக்கு அவர் வழி காட்டுவார், பாதுகாப்பும் கொடுப்பாரு. பிருந்தா அக்காவுக்கான மூலிகை கிடைச்சா அக்காவும் குணமாயிடுவாங்க. அக்காவுக்கு குணமாயி என்ன நடந்ததுன்னு சொன்னா ஜெயில இருக்கிற ஐயாவும் வெளியில வந்துருவாங்களே. நல்ல யோசனை சொல்லியிருக்க வள்ளி. நான் இப்பவே சித்தரை பார்க்க போறேன். அது வரைக்கும் பிருந்தாவனி கொஞ்சம் பாத்துக்கிறியாமா? அதுக்கு என்னம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. ஓம் நம சிவாய், 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 ஓம் நம சிவாய். தாயி, தன்னந்தனே அந்த காட்டுக்குள்ள எங்க போயிட்டு இருக்கீங்க? காக்கை சித்திர பார்க்க போயிட்டு ஓ, இருக்கீங்க. சித்திர பார்க்க போறீங்களா? அப்ப பயம் இல்ல, பார்த்து போங்க. சரிங்க ஐயா. ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களாமா? உங்களுக்கு குகைக்கு வழி தெரியுமா? இந்த பக்கம் தான்னு தெரியும், ஆனா இதுக்கு முன்னாடி நான் வந்தது இல்லையா. அதுக்கு என்ன தாயி, சித்தர் வழிகாட்டுவார், பயப்படாம போயிட்டு வாங்க தாயி. சரிங்க ஐயா. ஓம் நம சிவாய், 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 ஓம் ஓம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். ஆசானே, அதிகாலையில கிளம்பி வந்தோம், ஓய்வெல்லாம் முழுசா தேடிட்டோம். நீங்க தேடி வந்த ஒரு மூலிகையும் கிடைக்கலையா ஆசானே? இப்ப என்ன பண்ண போறோம்?
வெறும் கையோட ஊரு திரும்ப வேண்டியதானா? ஒவ்வொரு பெரிய புள்ளிக்கிட்ட இருந்தும் வசியமை, அஞ்சனம், எந்திரம், மூலிகை தாயத்து செஞ்சு தரேன்னு பெரிய தொகை வாங்கிட்டோம். வெறும் கையோட போய் கடையில வைக்கிற மைய வாங்கி வசியமைன்னு கொடுக்க முடியுமா? நீங்க கொடுத்தா அதையும் நம்பி வாங்கிட்டு போயிடும் ஆசானே. வாங்கிட்டு போவாங்க. ஆனா காரியம் சித்தி கை கூடாதே. காசு கொடுத்தவன் வந்து மென்னிய பிடிச்சிருவான், பேரு கெட்டு போயிடும்டா. ஆனா நான் தேடி வந்த மூலிகையெல்லாம் கிடைச்சு பக்குவம் பண்ணி மந்திரம் ஜபிச்சு மை தயாரிச்சு கொடுத்தா அதோட மகிமையே வேறடா. சில மூலிகையெல்லாம் கிடைச்சா நான் நினைச்சதெல்லாம் சாதிப்பேன்டா. கிடைச்சா சாதிக்கலாம் தான், ஆனா கிடைக்கலையே. இப்ப என்ன பண்றது? சித்தவனம் போனா எல்லா மூலிகையும் கிடைக்கும். சித்தருங்க அனுமதி கிடைக்காம நம்ம அங்க போக முடியாது. மக்களோட கஷ்டத்தை காசாக்குற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க அனுமதியும் கிடைக்காது. காட்டுக்குள்ள போறதுக்கு அவங்க அனுமதி நமக்கு எதுக்கு வேணும்? போடா பைத்தியக்காரா. அவங்க கட்டளையை மீறி உள்ள போனா உயிரோட திரும்ப முடியாது. அங்க பார், அந்த மலை மேல காக்கை சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு காலில் விழுந்து கேட்டு பார்ப்போம்.
சித்தரை பார்க்க வந்திருக்கேன். நீ யாரும் ஐயா? அவர் சிஷ்யரா? ஆமாங்க ஐயா. நீங்க? மாந்திரிகன் கேசவன்னா இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். உனக்கு தெரியாதா? ஐயா, எனக்கு ஒரு கஷ்டம்னா மந்திரம் மாந்திரிகம்னு போனதில்லை. எதுவா இருந்தாலும் சாமி கிட்ட வந்து முறையிடுவேன். எல்லா கஷ்டமும் அப்படியே காணாம போயிடும். ஆமா, இப்ப உங்களுக்கு என்ன கஷ்டம்? சாமியை பார்க்க வந்திருக்கீங்க. நானே ஊர் கஷ்டத்தை போக்குறவன் தான். அதுக்கெல்லாம் எனக்கு சில மூலிகைங்க வேணும். இதுவரை நான் தேடின இடங்கள்ல எதுவும் கிடைக்கல. ஆனா சித்தவனத்துக்கு போனா கண்டிப்பா கிடைக்கும். அங்க போறதுக்கு சித்தரோட உத்தரவு கேட்க வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க.